சாமி ஒரு 5 காசு பொறுமையா ஓய் யாருக்கு ஆடுறானே யாருக்கு நான் இங்க அமைச்சரே நான் மத்தியாதான் நான் அப்படி கேட்க வரேன் படியா ஜெய் படி ஜனாபதி நானே தான் கேர குதி காவலா ஓய் என் அருமை தோழரே வாங்க வாடி இப்படி ஓடனே யாரா சொல்லுங்கற யார நீ மானி இப்படி தானே ஏப்பா இப்ப சொன்னே அதுதான் உண்மை ஏய் அடே ஏலப்பனே எல்லாத்துக்கும் வச்சிருவேன் என்னத்துல வைக்கிற கணேஷ் பீடி செய்தா இருக்கான் இவனாய் நடிக்கிறாங்க வாங்கன்னு இருக்குது அமைச்சரே சொல்லுங்க கேரள பயம் ஏதா சீரி நின்ன சிங்கார பொன்மலையில அங்க அமர்ந்த குடிய அப்பமார்களும் வெங்க அமர்ந்த குடிய அழகு தாய்மார்களும் நம்ம அருமை தாய் மகளுக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஒரு ரசிக பொதுமக்களுக்கும் சாக்கொண்டு வந்தாரு சாகல போட்டு வந்துறது கரெக்டா இருக்கும் சாக்கு அனைத்து ஒரு ரசிக பொதுமக்களுக்கும் அது மட்டுமல்ல இது யார் என்றால் அக்கினியில பிறந்தார் அதிவீர வன்னியர் நெருப்பில பிறந்தார் நீலவர்ண வன்னியர் அரைக்குமா கோட்டை அழிக்கு பிறந்தார் அதிவீர சத்திரியர் பஞ்சம் அனைவரும் ஒன்று சேர்ந்து என் சமயம் இருக்கிறார் அவர்களுக்கு நம்மளுடைய ஸ்ரீ கலைவாணி சரஸ்வதி நாடக சபா சார்பாக பணமாக நன்றிகள் வணக்கம் அது மட்டுமல்ல நம்மளுடைய நாடகத்துக்கு வருகிறத்திற்கும் சிறப்பு விருந்தினர் யார் என்றால் நம்மளுடைய ஆர்வலர் அண்ணா யாரு அதாவது மயில் அண்ணா அவர்கள் விருதுக சக்கரவர்த்தி மயில் அண்ணா அவர்கள் நம்மளுடைய ஆர்வலர் அண்ணன் அவர்களும் என்ன அது மட்டுமல்ல அதாவது கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த யூடியூப் செல்வம் அண்ணா அவர்கள் நம்ம நாடகத்திற்காக வரி தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல என்ன யார் என்றால் எழுத்துக்கு சேர்ந்த நம்மளுடைய அண்ணாவட்ட வெற்றி அண்ணா அவர்களும் நம்ம நாடகத்துக்கு வரி தந்திருக்கிறார் அவர்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் நண்பா சுவாமி அது மட்டுமல்ல நாடு மகாநாடு நம்மளை போல ஆடுகள் நிறைய இருக்கலாம் இது ஒரு தாய் திருநாள் வழங்கப்படும் ஆமா சாமி நாட்டின் பெயர் என்னவோ நாட்டின் பெயர் இதாங்க மேச்சேரி தூரம் என்னடா ஊரு காளியூர் அதாவது காளியூரில் இருந்தல்ல ஸ்ரீ அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி உலகம் எங்கும் அனுபவிக்கும் என்ன தெய்வம் சாமி எத்தனை பாக்கு வாங்கினாரு நானே தான் நீ தானே ஆமாடா ஊர் பேரும் தெரியல என்ன சாமி தெரியல யார் புட்டு காத்து புட்டு வந்த என்ன பண்ண ஏங்க ஏப்பா எப்ப கூஜாட்டங்கறியா கேக்குறது நான் தானே சொல்லு பாக்கலாம் என்ன தெய்வம் தெய்வம் ஏங்க இது கடகடப்பா சாமி சொல்றா இடம் ஊருது ஊர் காலி ஊரு எந்த வேலை கொண்டாவாது நான் சொல்றதான் சொல்லுவேன் என்ன தானே கேட்டேன் கடகடப்பா சாமி சொல்லு அதாவது கடகடப்பா சாமி எப்படியா ஏண்டா காதல ரத்தம் வந்துருந்தா யா அது இல்லையா வீரமாத்தி அம்மன் கருப்பனார் சாமி அதாவது அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி சொந்தக்காரா தெய்வமடா தெய்வமா உலகமெங்க அறிவில் பவிக்கும் ஆயிரங்கள் படைத்த உடம்பு லட்சமன் ஏண்டா எந்த புடவை கடிச்சிக்க வந்தா என்னடா இவ்வளவு நேரம் இப்ப முக்கிய சொல்றேன் பி வர வீரமாத்தியம்மன் கருப்பனார் சாமி அதாவது வீரமாத்தியம்மன் கருப்புசாமி பண்டிகை முன்னிட்டு குருபெரியார் முன்னிலையில பங்காளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறுதுளி பெருமளமாக அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு படமாக இன்று ஓரிரவு நாடகத்தை அரங்கடித்திருக்கிறார் மாதவா என்னடா வளவளத்தான் ஜீலவத்தான கட்டிக்கிறீங்க நானே ஒண்ணு சொன்னேன் ஊரே கெடுது சிவ புராணத்தில் ஒரு மகாபம் வழங்கக்கூடிய பெரியாளி சம்பன் மையான கொள்ளை இல்லாவிட்டால் வல்லாளகண்டன் வதை இந்த வல்லாளகண்டன் என்பது யாரு பெரியாளுக்கு எதிரால இன்று மையான கொள்ளை ஆடுகிறார் என்று இந்த நாடகத்தில் தெரியும் இந்த நாடகத்தில் நான் தெரியுமா பரவாயில்லையா நான் எப்படி சொல்லிக்கணும் அதே மாதிரி வெளியே சொல்லிட்டோம்
யார் சாமி நீ இந்த நாடகத்துல? இந்த நாடகத்தில் அமைச்சரே
கோமாளி செத்து விட்டான். ஜிக்கான் ஜிக்கான் ஜிங்கிடி ஜிக்கான். மன்னனை கண்டால் சட்டை பயமலை உனக்கு. ஆமா என்னடே அவரை பார்த்தா பயம் வராது. அவர் தானே கந்துக்காரு. அவன் ஞாயிற்றுக்கிழமை மாட்டா வீட்டுக்கு வந்து கந்து வசூல் பண்றாங்க. பயப்பட மாட்டேன். சகலையா கூப்பிட்டான் என்னன்னு கேளு போ. மந்திராபட்டவன் என்னை பார்த்து வயது ஓடிவிட்டான். மன்னர் அழைத்தரண்டு அதி சீக்கிரமாக கூட்டி வா. அடிக்கிறான் சொல்லி வச்சிடறா. அடி வாங்குறாஜா கூப்பிடுறாரா. வர முடியாதுன்னு சொல்லு. ஏய் அப்படி சொல்லாதுங்களா. ஓய் மந்திரி மந்திரி கூத்தியாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டான்னு சொல்லு. வாய் செல்லதாகிறா. மந்திராபட்டவன் என்ன சொன்னான்? மனகதி நாயக நாய போட்டு வாக்கணும் எல்லாம் என்ன சொன்னான்? மந்திரி மந்திரி கூத்தியாலும் கோயிலுக்கு போயிட்டாங்க. அதனால வருதுக்கு டைம் சொன்னான். மந்திரியாபட்டவன் மனைவி கோயிலுக்கு கூட்டு பத்துக்கு நேரம் இல்ல. அவன் கூத்தியால கூட்டி கோயிலுக்கு போனான். அவன் கூத்தியா கோமாளி அவங்க ரெண்டு பேர்த்தையும் புடிச்ச கை புடியாரு புடி கொண்டு கூப்பிடுறான். மந்திரி மந்திரி கூத்தியாலும் கோயில சாமி கும்பிட்டு இருக்கும் போது மதில் சேவர் இடிஞ்சு செத்து போயிட்டான்னு சொல்லு. என்ன சொன்னா? ரெண்டு பேரும் ஏங்க இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணு தானே. ஒருத்தன் வாயில ஒருத்தன் பின்னாடி விட்டு மந்திரி மந்திரி கோயிலுக்கு போய் கோயில் மந்திரி வந்து செத்து போயிட்டாங்க. மந்திரி கூத்தியாலும் கோயிலுக்கு போய் மத்திய சூறாவளி இடிந்து விழுந்து இருவரும் பாடுபட்டு செத்தால் செத்த இடத்திலே பாடி இருக்கும்ல. என்னது யாரு அங்க போய் கேளுறோம். அங்க பாடி இருக்கும்ல அந்த பாடி சீக்கிரம் எடுத்துட்டு போ. பாடி கேக்குறான்டா. பாடி பாடி இங்க கிடைக்காது. இங்க குஞ்சாண்டி இருப்பாங்க. சுதா சில்க்ஸ்னு ஒரு கடை இருக்குது. எனக்கு அது நாய் வாய்க்குள்ள வளையாது. யார் சொல்லு. சரி மணிவண்ணன் ஒரு கடை இருக்குது. துணி கடை. அந்த கடையில போய் எங்க வீட்டுக்காருக்கு என்ன சைஸோ அந்த சைஸ்ல பாடி எடுத்து கொடுத்து. கடையில போய் எடுத்துக்க சொல்ல. ஜனாபுரத்துல போய் பாடி எடுத்துக்கான்னு சொல்ல. ஆனா தண்ணி ஊத்தி நிலச்சி எடுத்துட்டு வரத சொல்லிட்டாளா? எவனா ஜாவுவான். எடுத்தியா? எல்லாது நான் என்ன பாடி எடுத்து சொன்னேன்? என்ன அவங்க பாடி எடுத்து சொன்னா நான் அந்த படி நீ மொத்தமா என்ன சொன்ன? அவங்க போன ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் போடுறேன். ரெண்டு பேருக்கு டக்குனு அர்த்தம் ஆடாட்டி பணத்து கேக்குறான். சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து அந்த பணத்தை எடுத்து எரிச்சு விட்டான்னு சொல்லு. சொல்ற தைரியமா சுனிதா உண்மை சொன்னானே சொல்லுவாங்க. பணத்தை எரிச்சு விட்டாங்க. ஏன் சிரமம் பின்னாடி நீ தெரியல அங்க ஒருத்தரா அந்த ரோஸ் கலர் சர்க்காய் மந்திராபட்டவன் என்னை பார்த்து வயது ஓடிட்டான். பணத்தை எரிச்சு விட்டாங்க. அங்க இருந்து வாங்க வர மாட்டேன். அதை சாப்பிட்டு இருக்க போ. ஒண்ணு வரலாம் தரக்கூடாது.
அந்த பணம் தெரிச்சு சாம்பளை கூட கொடி கொடுத்துறேன் மகாராஜா பெய்யாத பெரிய மழை பெஞ்சு சாம்பல் எல்லாம் மழை தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்படியே போய் சொல்லிவிட்டுமா? அப்படியே சொல்லு, மொத்தம் கொடுப்பான். பெருமழை பெஞ்சு அப்படியே வெள்ளத்தோட அடிச்சிட்டு போயிடுச்சு. பெய்யாத பெரியமழை பெய்து அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்படியே சாப்பிட தண்ணி எடுத்துக்கிட்டு போயிருச்சு. தண்ணி எடுத்துட்டு போனா தண்ணி அங்கத்தானே இருக்கும். தண்ணி அங்கத்தானே இருக்கும். தண்ணியில போயிடுச்சு. தண்ணியில போயிடுச்சோம். தண்ணியில போயிடுச்சா? இவனுக்கு மூளை இருக்க மாட்டேங்கிறா. தண்ணியில போனா தண்ணி போயிட்டு இருக்கும். கோபு போறா போ தண்ணி போய் தண்ணி எடுத்து போடா போடா எப்படாதீங்கடாடி போடா அங்க போடு இங்க போங்க போய் தண்ணி எடுத்துறோம். பா ரியோ தண்ணியாவது கொண்டே கொடுத்துட்றேன். இல்ல மழையே பெய்யலண்ணா, அது தண்ணி எல்லாம் பூமி குடிச்சு கோர முளைச்சிக்கிச்சு. இது சொல்லி விட்டுருவான். போய் உட்காந்துக்கலாம். சத்தியமா அடிமா முத்தம் கொடுப்பானா? கரெக்டா நீ வந்துரு. லிப்ட் தான் சரி. கொண்டு வந்தே இல்லையா? அதுக்காக என்ன சொன்னா? என்ன சொன்னா? என்ன என்ன சொன்னா? டேய் கோர முளைச்சிக்கிச்சு. மழை போற பெய்யாது. இது வரைக்கும் மழையே பெய்யலையா? மழை போறா. டேய் வரக்கூடாது பஞ்சம் வந்து. மழை பெய்ஞ்சு அந்த தண்ணி போற குடிச்சு கோர முளைச்சிக்கிச்சா நாட்டுல. பெய்யாத மழை பெய்ஞ்சு அந்த தண்ணி எல்லாம் பூமி குடித்து கோர முளைச்சிக்கிச்சான். கோர முளைச்சிச்சா? கோர முளைச்சா அந்த கோர அங்கத்தானே இருக்கும். கோர அங்கத்தானே இருக்கும். கோரி இருக்கு இருக்காதா? கோரி இருக்கும். கோரி இருக்கும். கோஸ் கோஸ். ஓய் மறுபடியும் கூட சொல்றேன். உன் கால் எங்க இருக்குன்னு சொல்லு. அறிவாடு சொல்றேன். மாதிரி சொல்றேன். சொல்றா அந்த கோரை வந்து குதிரை மேய்ஞ்சிட்டான். அந்த கோரையை குதிரை மேய்ச்சி வச்சான். சின்ன குதிரை கூட்டு வந்து சின்ன குதிரை மேய்ஞ்சிச்சு. கோரை குதிரை குதிரை கூத்தியா கோமாளி கோமாளி கூத்தியா எல்லாத்தையும் இப்ப ஒட்டுக்க கூட்டிட்டு வரல. இங்கோட போச்சு எல்லாத்தையும் கூட்ட அப்பாடி எங்கடா இருக்குது சொன்னி சின்னகிட்ட மட்டி பிடிச்சியா? பாவம் தூக்கிட்டியா? போலாமா? கூடியா வா, விட்டுட்டு போயிடாதனா. என்ன கொண்டு போடுவான். தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில யார் அடித்தார்? யார் அடிச்சா? ஏய் போனவங்க போச்சு. சரி யார் அடிச்சா? சொல்லுங்க. மன்னாதி மன்னர் போட்டும் மன்னர் இருக்கலாம் அதிபதி ஆதீரன் அவர் போட்டும் இந்திராதி தவறு இருக்கலாம் அதிபதி ஆதீரன். என் பெயர் மன்னன் மன்னன் மறை நின்ற பிரமதேவன். உன் பெயர் மறைகின்ற பிரமதேவனாக இருந்தாலும் என்ன போயும் உன்னை பெற்றெடுத்ததா இருந்து யாரு? என்னை பெற்றாங்களே என் தாயார் என் தந்தையார். நான் எப்படி பிறந்தவன்? நான் யாருக்கு மகளாக இந்த மறைகின்ற பிரமதேவன் மகிழ்ச்சியுடன் நான் எப்படி பிறந்த தெரியுமா? அமைச்சரே கேட்டாங்க.
பிக்கெல்லாம் போட்டு மைந்தன் போட்டு மைந்தன் இந்த மறை என்ன பிரம்மதேவன் பிரம்மதேவன் மகிழ்ச்சியுடன் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? என் தாய் தாய் என் தந்தை தந்தை யார் எப்பேற்பட்டவர்? யார் எப்பேற்பட்டவர்? என்னை முந்தி தமிழ்நாடு 300 நாட்டு வந்து நாட்டு வந்து தொந்தி சரியவே தொடை நடுகிறவே நடுகிறவே என்னை ஆசைக்கும் அன்புக்கும் பண்புக்கும் நேசத்தைக்கும் என்னை பெற்றாலே உங்க அம்மா என் தாய் உங்க அம்மா என் தந்தை தந்தை ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன் ஸ்ரீமந்த நாராயண கண்ணன் உங்க தந்தை தந்தோன்னு இருந்தா தாய் வேணும்ல ஆமா உங்க தாய் யாரு? என் தாய் ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன் ஏண்டா சேர்ல ஏறி போடுவானு ஏண்டா ஆட வேலையோட பாக்கிக்க ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை எப்பறம் ஒருத்த மறக்க முடியும்? தந்தை ஸ்ரீமந்த கண்ணனா சரி தாய் ஸ்ரீமந்த கண்ணனா யார் ஏமாந்துருக்கிறாங்க? என்ன விவரமா கேக்குற? என்ன பண்ணுவோம் சும்மா சம்பளம் சம்பளம் கொடுத்து கூத்தாடுறாங்க. சம்பளம் வாங்க தரும புட்டிக்க சர்க்கார் முட்டுகள் வச்சுக்கிறடா. ஏய் சண்டலா என்ன வெள்ளாட்டு நான் எப்படி பிறந்தே? எப்படி பிறந்த? ஏண்டா யாரோ வந்தா உட்கார வை. ஏன் சண்டை போடுற? என் தந்தையை விட்ட ஸ்ரீமந்த நாராயணன் 2011 ஆண்டு பால் கடலிலே யோக நித்திரை இருந்தார். யோக நித்திரையில இருக்கிறாரு. எதற்காக? இந்த உலகத்திலே மாநில மக்களை உற்பத்தி செய்வேணும். அதனால நம்ம அருளால ஒரு குழந்தை பிறக்க வைக்கணும்னு சொல்லி 2011 ஆண்டு ஞானத்தால் யோசித்து கொண்டிருந்தார். ஞானத்தால யோசிக்கிறாரு. அப்போது பார்த்தா நம்மளோட அருளால ஒரு மகனை பிறக்க வைக்கணும்னு சொல்லி என் தந்தை வயிற்றிலே குறியான உண்மை கவனத்திலே ஒரு தாமரை தடாகம் செடி வர வைத்தார். மீது 5 முகத்தோடு இந்த மறைகின்ற பிரம்மதேவன் மகிழ்ச்சியுடன் இந்த பூமியில் நான் பிறந்தேன். தாமரை தடாகத்திலே பிறந்தீங்க சரி. உங்களை வளர்த்த தாய் யாரு? மகனாக நான் பிறந்து என்னை வளர்த்தினாலே என் தாய் என் தாயோ ஆதிலட்சுமி வளர்த்தினாலும் நான் எந்த நாட்டு இளவரசன்? என் நாடு என்ன? என் நகரம் என்ன? என் தேசம் என்ன தெரியுமா? நகர் இருக்குதா இல்ல மேச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்து தூங்குறியா?
இந்த மாதிரி நல்ல மனுஷன் எங்கேயும் பாத்துருப்பா ஏய் பிடிச்சது கால் நல்லா பிடி ஏய் வாங்க. என்ன பண்றீங்க ஆரம்பிக்க வரோம் சாக்கில பிடிச்சிக்குவோம் ஆமாங்க நீங்க வாங்க. ஓய் ஏய் எனக்கு கால் காலை பிடிச்ச சம்பளம் கேட்க மாட்டீங்களா ஓய் சம்பளம் கேட்க மாட்டீங்களா கேப்பன் தர்மத்துக்கு அவ்வளவு நடந்துக்கல டேய் ஆட்டம்டா இது. அட உட்காந்து பாடுவே ஆமாடா. ஆட கொடுமைய உட தள்ளுற அண்ணா போய் ஆடுறா. ஆடு ஆடு போடு ஆமா இங்க மகாராஜா நல்லா கை தட்டி பார்க்கலாம் ஒரு ஓட்டு இல்ல கோமாளி ஓட்டு நல்லா கை தட்டி பார்க்கலாம் உனக்கு 2 ஓட்டு வந்துருக்கலாம் எனக்கும் ஓட்டு விழுகிறது அதுதான் அப்போ சொல்லிக்கிறாங்க என்னைக்கும் நல்லது செய்யக்கூடாது என்னாட்ட கெட்டது செய்யணும் பத்தியா கெட்டது செஞ்சது பத்தியா நாய பொண்ணு வைப்ப கை தட்டிக்கணும் ஒருத்தருக்கு போய் மண்ணு தொடச்சு விடு நீ அருமை ஐ லவ் யூ 56 தேசத்திலே நான் இந்த நாட்டு இளவரசன். எது நாட்டு இளவரசன் என்னுடைய நாடோ நாடோ சத்தியலோகம். ஓ சத்தியலோகம் ஆமா சரிங்க சத்தியலோகத்தை ஆண்டு வந்தாலும் வந்தாலும் காலாகாலத்திலே நான் யாரை திருமணம் செய்தேன்? யாரா உனக்கும் கல்யாணம் ஆகி போச்சா ஆமாடா ஆளு சொல்றேன் பாத்தியாயா எத்த சோடுக்கிறான் உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா யார் உனக்கு தேவைப்படியால் தேவதை யாரு உங்க தேவதையால் யாரு நான் மாற மனமுடைந்த என் மனைவியால் யார்? யாரு யாரு அவற்றிலே திருமணமா செய்ததாரி Hey!
என் மனைவி யாருடா? என்னுடைய மனைவியும் கல்விக்கெல்லாம் அரசியான கலைவாணி சரஸ்வதியை இந்த மாதிரி இந்த பிரம்மதேவன் மகிழ்ச்சியுடன் நான் திருமணம் செய்தேன். கலைவாணி சரஸ்வதியை உண்மைதான். கலைவாணி சரஸ்வதி மாலை மலை முடித்து உங்களுக்கு ஏதோ குழந்தை குட்டி இருக்குதா? கேட்டாய் ஒரு கேள்வி. அனப்புண்ட முனப்புண்ட கேக்குறோம். எனக்கு என்று 3 மக்கள். யாரா? தக்கன், தரணி, நாரதன். நண்பா, இப்படி 3 மக்கள் பெற்றெடுத்தாலும் எனக்கு தினந்தோறும் எனக்கோ பின்ன முடிப்பது மாநில மக்களை படைப்பது எவது வேலை? என்னது அது இல்லப்பா, மாநில மக்களை படைப்பது எவது வேலை? அப்படி இருந்தாலும் தினந்தோறும் பின்ன முடிப்பது எவது வேலை? என்னதான் இருந்தாலும் மாதத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் தேவாதி தேவர் சுவாமிக்கு சுரமுக்கோடி தேவருக்கும் அவரவருக்கு கொடுத்த வேலையை அவரவர் சரிவேலை செய்கிறாரா? இல்ல மலை என்ற பிரம்மதேவன் பெண்ணமணிக்கு போகாம இருக்கிறாரா? சிவபெருமான் படி அளக்காமல் அவர் நாட்டிலே இருக்கிறாரா என்று தேவாதி தேவர் சபையில திருமுக்கோடி தேவருக்கு ஒரு வேலை கொடுத்துக்குது. அந்த வேலையை செய்கிறாரா இல்லையா? நாட்டு மக்கள் நலமுடன் இருக்கிறாரா இல்லையா? அப்படி என்று தேவர் சபையில நலம் விசாரிப்பது வேலை. அதனால தேவர் சபைக்கு இன்று போக வேணும். தேவேந்திரன் நமக்கு லிகித அனுப்பியிருக்கிறார். அதனால தேவர் சபை போக வேணும். தேவர் சபை போகலாமா? அது மட்டுமல்ல, நம்மளுடைய வேடத்தை பாராட்டி ஏனென்றா பாராட்டி 10, 20, 50 இருக்கிறார். அவர்கள் எந்த முகம் போனாலும் திருப்பதி ஏழுமலையான் சன்னதி வருடத்துக்கு வருடம் எப்படி ஓய்வு விலகுதோ, பேச்சேரி பத்திரகாளியம்மன் கோபுரி எப்படி ஓய்வு வளையுதோ, அது போலவே கடுப்பன் அண்ணாவர்கள் குடும்பங்களும் அனைத்து ரசிக பொதுமக்களுடைய குடும்பங்களும் வளர வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ராமோஜெயம். அது மட்டுமல்ல, நம்ம நாடகத்தை அதாவது இந்த தெருக்கூத்த உலகம் என்பதும் செயலங்குட்டிலே கோடையில போட்டு அடங்கி கொண்டாரோ கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த யூடியூப் செல்வமண்ணா அவர்கள் நம்ம நாடகத்தை இந்த தெருக்கூத்தை உலகம் என்பதும் அறிமுகம் செய்ய வேணும். கூத்து இப்ப நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே இருக்குது. அந்த கலை தொழிலை மீண்டும் வளர்க்க வேண்டும் சொல்லி யூடியூப் செல்வமண்ணா அவர்கள் அதாவது அனைத்து யூடியூப் சேனலுமே சேர்ந்து வைத்திருப்பாங்க. நம்மளுடைய செல்வானம் மட்டும் 2 கையினால விடிவிடி கண்விழித்து கையினாலேயே செல்போனை பிடித்து யூடியூப் சேனல் எடுத்து இந்த உலகம் முழுவதும் அதாவது தொலைக்காட்சி செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய செல்வண்ணன். அவர்களை எந்த முகம் போனாலும் திருப்பதி ஏழுமலையான் சன்னதி எப்படி வருடத்துக்கு வேட ஓய்வு வருதோ அது போலவே குடும்பங்கள் வளர வேண்டும் சொல்லி அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ராமோஜெயம். அது மட்டுமல்ல, இப்போ போகலாம். ஆமா கூட பேண்ட் ஜிப்பு பிடிங்கி போட்டுவிட. அப்படியா? சீக்கிரம்